உன்னை பார்த்தேன் கொன்றுவேன். நான் கடையில பார்த்தேன் உன்னை கொன்றுவேன். கேமரா அடிப்பா, கேமரா அடிப்பா. என் ஊர்ல கடை வச்சிருவேன் உனக்கு. உன்னை சாவே வச்சிருவேன். உன்னை என் ஊர்ல கடை வச்சிருக்கேன். அச்சு மண்டே கேஸ்ல போயிடலாம். வெளியே வா, வெளியே வா. நீ கம்முனது. திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு ரயில் நிலையம் அருகே பஜனை கோவில் தெருவில் அமைந்துள்ள பேக்கரிக்கு இரவு 10:30 மணியளவில் 2 மர்ம நபர்கள் சென்றுள்ளனர். வணக்கம் மக்களே, இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. திருவள்ளூர் மாவட்டம் வேப்பங்குளம் அந்த இடத்துக்கிட்ட பஜனை கோவில் தெரு. இதை பாருங்கள் எங்கே போயிட்டுருக்குது, இங்கே நம்ம நாடு எங்கே போகுது. இது ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ரவுடி சத்தியம் அடக்க மாட்டேது, ஏன் அவங்களுக்கு ஷூட் கொடுக்க மாட்டேது? இது எதுக்கு அவங்க பயப்படுறாங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் வரும், மனித உரிமை அது இதுன்னு வராங்கன்னா. சரி, மனித உரிமையில் உள்ள அவங்க ஃபேமிலி கடை வச்சுருக்க இடத்துல இந்த மாதிரி நடந்தால் ஏதாச்சும் ஓகேவா, அவங்களுக்கு ஓகேவா? இந்த எதாக இருந்தாலும் இவனுங்க ரவுடியை சுட்டு இந்நேரம் சாவடிச்சிருக்கணும்ல. இவனுங்களாம் இருந்து இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போகிறாங்க பாருங்கள். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கடை வச்சுருக்கிறத அதை எடுத்து அடித்து உடைக்கிறானுங்க. இவனுங்களாம் எதுக்கு இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி அவனுங்களை வாழ வைக்கிறத தப்பாச்சு, அவன் வாழ்கிறது தப்பாச்சே. ஒரு வயசானவங்க அவங்க இருக்கிறாங்க, அது கூட பார்க்காம அவனுங்க குடியில் இந்த மாதிரி கஞ்சா அடிச்சுட்டு இந்த மாதிரி செய்கிறது. இதுக்கு உடனே ஆக்ஷன் எடுக்கணும். போலீஸ் உடனே அவங்க ஷூட் இன் பிளேஸ் உடனே செய்யணும். அவங்களாம் விடவே கூடாது. உடனே அவங்களாம் ஜெயிலில் போட்டு ஜெயிலுக்கு தான் காசு திண்டம். அவனெலாம் உடனே இது பண்ணி அவனை ஷூட் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு இதாகும். எங்கே பார்த்தாலும் போலீஸே ஜெயிலு கைதி போகும்போது வண்டியிலேயே அடிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா நடக்குது. என்னன்னே தெரியல. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி கவர்மெண்ட் விட்டு வச்சுருக்குது என்னான்னு தெரியல. எலெக்ஷனுக்காகவா, இதெல்லாம் பாலிட்டிக்ஸாக நடக்குதா என்னன்னு தெரியல. இது மக்களுக்கு தான் ரொம்ப பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உடனே முடிக்கணும் எப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தான் இதுக்கு முடிவு கட்டணும். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது எங்கள் ஊரில் நீங்கள் கடை வச்சுருக்காப்பா, எந்த ஊரில் இப்போ இந்தியாவில் நம்ம எங்கேயுமே கடை வைக்க முடியாதா? இப்போ உங்கள் ஊர்லேயே தமிழ்நாட்டிலே கடை நீங்கள் வைக்க முடியல. இப்போ நீங்கள் இந்தியாவில் பிறந்துட்டா இந்தியாவில் எங்கே வேணாலும் கடை வைக்கலாமா? எங்கே வேணாலும் இங்கே ஒரு பிஸ்னஸ் இல்லாமல் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைனாக்கா, இப்போ ஆம்பளை இருக்கும் போதே பாதுகாப்பு இல்லை, அப்போ லேடிஸ் எப்படி போக முடியும்? இப்படி இந்த ரவுடிசம் அராஜகத்தை நீங்கள் எப்படி தான் கட்டுப்படுத்துவீங்க? இது ஒன்றும் புரியல. போலீஸ் ஸ்டேஷன்லாம் இங்கே இருக்குதா? திருவள்ளூர் மாவட்டத்தில் போலீஸ் இருக்குது. இப்போ அந்தந்த ஏரியாவில் போலீஸ்லாம் இருக்காங்களா? இவங்களுக்கெல்லாம் தெரியாதா? இவங்களாம் ஏற்கனவே நிறைய ரவுடிஸ் பண்ணி ரவுடிசமத்தில் உள்ள இவங்களாம் பதிவு குற்றவாளிகளாக இருப்பாங்க. அவங்களாம் எதுக்கு நீங்கள் வெளியே விட்டு வச்சுருக்கீங்க தெரியலையா? இது என்னன்னாக்கா மெயினான விஷயம் என்னன்னாக்கா, ஹியூமன் ரைட்ஸ் வரும். அவனுங்க ஷூட் அட்ட சைட்டில் இது பண்ணால் உடனே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வரணும். இது மக்களும் இது பண்ணணும். இது அரசியல் கட்சிகளும் இதுக்காக யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணுறத அவங்கள தடுத்தா தான் நாடு முன்னேறும். அது இல்லாமல் நம்ம மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். அதற்காக இந்த மாதிரி ரவுடிசத்தை உடனே தடுங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணாங்கன்னா உடனே நிறைய அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். உடனே எடுத்தோன்னு ஷூட் அட் சைட் கொடுக்கணும்னு சொல்லல. இருந்தாலும் அவனுங்க ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணுறவனுங்கள ஏதாச்சும் ஒன்று கையை விட்டுங்க, காலை விட்டுங்க. இந்த சவுதி மாதிரி செய்யுங்க, இல்லை சிங்கப்பூர் மாதிரி செய்யுங்க. ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட்டை பயப்படணும். அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப ஏதாவது திருப்பி செய்கிறானாக்கா அவனுக்கு ஷூட் அட் சைட் கொடுங்க. அதை மாதிரி தான் செய்யணும். இதெல்லாம் என்னன்னாக்கா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலான்னாக்கா நீதித்துறை எடுக்கணும், ஜட்ஜே ஏற்கனவே கோர்ட்டே எடுக்கணும், சுமோட்டோ எடுக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ரவுடிசம் நடக்குதுனாக்கா உடனே எடுக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு இவனுங்களாம் வெளியே விட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனெல்லாம் தூக்கி உள்ளே போட வைக்கணும். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆக்ஷன் இது கொடுக்கணும். உங்களுக்கு குற்றவாளியை உங்களுக்கு ஜெயிலில் வச்சு அதுக்காக காசை நம்ம ஊர் காசை செலவு பண்ணுறது அப்படின்னா இவனுங்கெல்லாம் இருக்கிறத விட அவனுங்களாம் ஏதாச்சும் பண்ணி அவனுங்களாம் அனுப்புறதே மேலே அனுப்புறது அவனுக்கு மேல் ஏதாச்சும் ஒன்றுத்த. இதுதான் நல்லது. மக்களை நீங்களே சிந்திச்சு முடிவெடுங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது பாருங்கள் இப்படி நடக்குது பாருங்கள். அவன் அடங்கவும் மாட்டான். இவ்வளோ பெரிய கழி எடுத்துகிட்டு வயசானவங்களே அடிக்கிறான். அவங்களுக்கு சும்மா தூக்கி உள்ளே போட்டோன்னே அதுக்குள்ளே ஒரு அரசியல் கட்சி அவங்க பெயில் இட்டுன்னு போவோம். இதெல்லாம் தேவையா? இதெல்லாம்
ரவுடிங்க வந்து என்னைக்கு அரசியல் கட்சி வச்சு நடத்துகிறாங்களோ அது வரைக்கும் இந்த நாட்டுக்கு இந்த இதுக்கும் ஆபத்து தான். இது எப்போ புரிஞ்சுக்கிறோம் அன்றைக்கி தான் நாடு உருப்படும். ஓகே, தேங்க்யூ.